கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை நாம் போய்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் 12வது அதிகாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். முதல் 11 அதிகாரங்களிலே இரட்சிப்பை பற்றின உபதேசங்களால் அது அடங்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட இரட்சிப்பை பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவது ஆவிக்குரிய ஆராதனை குறித்து இங்கே இந்த 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை என்பதை பற்றி இங்கே அவர் பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறி அதை நாம் நிறைவேற்றுவது தான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் எல்லா நாளும் நாம் செய்யக்கூடிய ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஓகே. ஆனால் ஆராதனையில் சத்தம் இருக்க வேண்டும், அதெல்லாம் சத்தமாக ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் இறைச்சல் இருக்கக்கூடாது. சத்தம் வேறு, இறைச்சல் வேறு. ஆண்டவரை நாம் அந்த மாதிரி ஆராதிக்கணும். இதெல்லாம் வழக்கமான ஆராதனைகள். ஆனால் எல்லா நாளும் ஆராதிக்கக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை எது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, எது புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு, அதாவது தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றி அதை நிறைவேற்றுவது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று அவர் சொல்லுகிறார். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற காரியம்தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. இப்போது சமாரியா ஸ்திரீ அவங்கள சொல்லலாம். அவங்க எங்கள் மலையில் தான் தேவனை ஆராதிக்கணும்னு யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ எங்கள் மலையில் ஆராதிக்கலாமா அல்லது வேறு மலைகளில் ஆராதிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருமே அங்கே தான் ஆராதிக்கணும் அப்படின்னு யூதர்கள் சொல்வதாக சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய மலையில் மட்டுமல்ல, எங்கள் மலையில் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் ஜனங்கள் என்ன செய்ய போகிறாங்க, அவர்கள் ஆராதிக்க போகிறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கென்று வாழ்வது தான் ஆண்டவர் சொல்லுகிற புத்தியுள்ள ஆராதனை. அப்போ எல்லா இடங்களிலிருந்தும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் அல்லாதவர்களும் புறஜாதிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு குறிப்பிட்ட மலையில் ஆராதிப்பது என்பது முடியாத காரியம். ஆகையினாலே எல்லா இடத்திலேயும் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வரும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே சமாரியா ஸ்திரீயிடம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாட்கள் இந்த நாட்கள் தான். இப்போ எல்லா இடத்துலையும் தேவனை ஆராதிக்கிறோம். எல்லா நாடுகளிலேயும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. அப்போ தேவனுக்கான ஆராதனை எப்படி இருக்கணுமா? அது ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்து என்கிற ஒரு வார்த்தையை இங்கே அவர் பவுலப்போஸ்தலன் அவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்னது? மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல், அதாவது தன் மீது நம்பிக்கை வைக்காமல், அதாவது தன்னம்பிக்கை வைக்காமல், அதான் அவனுடைய அர்த்தம். பரிசேயன் தன்னுடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவன் ஜெபிக்கிறான். தன்னுடைய கிரியையின் மீது அவன் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறான். தான் செய்கிற செயல்கள், தான் இதுவரைக்கும் இதில் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கேன், தான் எந்த குலத்தை சேர்ந்தவர், தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய செயல்கள், இது எல்லாவற்றையும் மேன்மையாக பேசி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தேவனுடைய கிருபையை சார்ந்து அந்த கிருபையின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறான். இதுதான் ஆவியிலே ஆராதிப்பது. ஏனென்றால் இங்கே வசனம் சொல்லுது, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. பாண்டவருக்கு ஆராதனை ஆவியில் செய்யணும். ஆவியில் செய்கிறதுனா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக தேவனுடைய கிருபையை அதன் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஆராதிப்பது. அதுதான் ஆவியிலே ஆராதனை செய்வது. ஆயக்காரன் செய்தது ஆவியிலே ஆண்டவரை ஆராதித்தான். அப்போ அவன் அந்நிய பாஷை பேசினானா? இல்லை. அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரை ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான்? ஆவியில் தான் ஆராதிக்கிறான். எப்படி சொல்ல முடியும்? அவன் தேவனுடைய கிருபையை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறான். ரெண்டு பேருடைய ஜபத்தையும் நாம் பார்க்கும்போது அதில் பரிசேயனுடைய ஜபம் அது தற்பெருமையின் ஜபமாகவும், ஆயக்காரனுடைய ஜபம் அது தேவனை பெருமைப்படுத்துகிற ஜபமாகவும் இருந்துச்சு. அதனால தான் ஆயக்காரனுடைய ஜபத்தை தேவன் கேட்டார், அவனுடைய பாவத்தை மன்னித்தார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும் ஆவிக்குரிய மாளிகைகள் தான் நாம். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவன் நம்மை கட்டி வருகிறார். எப்படி அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை நாம் செலுத்தும்படிக்கு நம்மை ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு நம்மை கட்டுகிறார். அப்போ தேவனுக்கு பிரியமான பலி அது என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. அப்போ மாம்சத்தில் பலி செலுத்துறது அப்படின்றது மாம்ச பிரகாரமாக செலுத்துகிற பலிகளை தேவன் விரும்புகிறது இல்லை. ஆவிக்கேற்ற பலிகளை அவர் விரும்புகிறார். ஆவிக்கேற்ற பலினா என்ன? தேவனுடைய கிருபையை உணர்ந்து அதை உயர்த்தி அதை ஸ்தோத்தரித்து அப்படி பலி செலுத்துவது தான் ஆவிக்கேற்ற பலி. அதுதான் தேவனுக்கு, அதாவது தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றி அதை செய்வது, அதுதான் ஆவிக்கேற்ற பலி. அந்த பலியை நாம் செலுத்த வேண்டும் என்று நம்மை ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவன் நம்மை கட்டுகிறார். இப்போது சில சபைகள் என்ன பண்ணுறாங்க, சில சர்ச்சஸில் சாமியார் மட்டும் ஆராதனை செய்வார், ஆராதனையின் காரியத்தை சொல்லுவார், மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் மட்டும் சொல்லுவாங்க. அப்படி செலுத்துவது அல்ல, அதை ஆராதனை என்று சொல்லவில்லை. எல்லாரும் தன்னைத்தானே பலியாக கொடுத்து உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணுமா? செலுத்த வேண்டும். அப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்முடைய விருப்பமாக மாற்றி அதை செயல்படுத்துவது எல்லா நாளும் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. ஆவிக்கேற்ற பலி, ஆவிக்கேற்ற ஆராதனை என்றால் தேவனுடைய கிருபையை உயர்த்தி அவரை என்ன செய்யணும்? அவரை பெருமைப்படுத்துகிற ஆராதனை செய்வது தான் ஆவிக்கேற்ற ஆராதனை. அப்போ இதை நாம் செய்யும்போது உதடுகளின் பலி ஆகிய ஸ்தோத்திர பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். வெறும் மனப்பாடம் பண்ணியோ அல்லது ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரியோ ஸ்தோத்திர பலிகளை சொல்கிறதில் பிரயோஜனம் இல்லை. அதை தேவன், அது வெறும் உதடுகளிலிருந்து வர்றது, வாயிலிருந்து மட்டும் வரக்கூடிய பலி, அதை தேவன் என்ன செய்கிறதில்ல, அங்கீகரிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். அது என்ன புத்தியுள்ள ஆராதனை? தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாற்றி அதை செயல்படுத்துகிறது தான் புத்தியுள்ள ஆராதனை.
இது எல்லா நாளும் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கும் போது ஆவிக்குரிய ஆராதனை செய்யணும். ஆவிக்குரிய ஆராதனை என்ன? தேவனுடைய கிருபையை உயர்த்தி அவரை புகழ்ந்து பாடி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அந்த ஆராதனை தான் ஆவிக்கேற்ற ஆராதனை. அப்போ அதை நாம் செய்யும்போது உதடுகளில் வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி அந்த நேரத்தில் வருது இல்லையா, அதை தான் தேவன் விரும்புகிறார். அதை தான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்கிறாரு. அப்போ ஜீவ பலியாக நம்மையே ஒப்பு கொடுக்கறது தான் என்னது? புத்தியுள்ள ஆராதனை. அவதான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறதுனா இனி என்னுடைய விருப்பம் அல்ல, இனி எல்லாமே தேவனுடைய விருப்பம்தான், நான் தேவனுடைய விருப்பத்தை தான் செய்ய போகிறேன், என்னுடைய விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படி நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. மனிதன் பாவியாக இருந்தான், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆகையினாலே ஒன்று மனிதன் மரிக்க வேண்டும், அல்லது மனிதனுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருவர் மரிக்கணும். இதுதான், வேறு யாரோ ஒரு மிருகம் மரிக்கணும். இதுதான் பலிகள். அப்போ பலி செலுத்தும் போது பலியானது இறந்து விடுகிறது. ஏன்னா ஆண்டவர் அதுக்காக தான் பலி கொடுத்தாரு. ஏன் பலிகளை கொடுத்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்கான பலிகளை செலுத்தணும். ஒன்று அந்த பாவத்திற்கு அவன் தண்டனை ஏற்றுக்கொண்டு அவன் சாகணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு பதிலாக ஒரு மிருகம் சாகணும். அப்போ ஒரு ஆடையோ மாடையோ கொண்டு வந்து பலி செலுத்தும் போது அந்த மிருகங்கள் இறந்துவிடும். அப்போ ஜீவனுள்ள பலியாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மை நாமே உயிரோடு என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பலியாக கொடுக்குறோம். ஆண்டவர் நம்ம உயிரோடு தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் உயிரோடு வாழ்கிற நாட்கள் ஃபுல்லாக நாம் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஜீவனுள்ள பலி, அதுதான் உயிரோடு இருக்கக்கூடிய பலி. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் பாவத்திற்கு பரிகாரமாக பலிகளை ஏற்படுத்தினார். அந்த பலிகள் நாளடைவில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, மக்கள் வந்து பாவம் செஞ்சால் நம்ம வந்து பலி செலுத்திக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போய் பலிகளை நிறைய செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி போனதுனால ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது தவறு செஞ்சுட்டு மீண்டும் வந்து பலிகளை செலுத்தினா போதுன்ற மாதிரி வந்துடுறாங்க. பாவ உணர்வு இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ பலிகள் நிறையா போயிட்டே இருக்குது. அது வேதத்தின்படி சரிதான், பாவத்திற்காக நம்ம பலி செலுத்தணும், எல்லாம் சரிதான். இப்போ தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பலிகளை விட கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியன்றாரு. வார்த்தை தான் முக்கியம், பலிகள் ரெண்டாவது தான். ஏன்னா பலிகளை கொடுத்ததே ஆண்டவர் தான். பலிகள் வந்து ஆண்டவர் கொடுத்தது தான், அதை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியம்னு சொல்கிறார். சங்கீதம் 51வது அதிகாரம் 16-17 வசனங்கள். சங்கீதம் 51 16-17 வசனங்கள். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதக்காரன் சொல்லும்போது பலியை நீர் விரும்புகிறதில்லைன்னு சொல்லும்போது சிலர் இதை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? ஏன்னா அவர் பழைய உடன்படிக்கையில் தான் எழுதுறார். ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில் தான் பலிகளையே கொடுத்தார். அப்போ பலியில் செலுத்த வேண்டியதில்லைன்னு இவர் சொல்கிறாரு, இவர் வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறாரு அப்படின்னு அதை வந்து கண்டனம் பண்ணாங்க. அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாரு? பலியை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அதை நாம் செய்கிறோம். ஆனால் இங்கே அவர் சொன்ன பாயிண்ட்டு, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன்.
தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல அப்படின்னு இந்த வசனத்தோடு நிப்பாட்டும் போது அங்கே என்ன ஆகுது? ஆண்டவருக்கு விரோதமாக இவர் வசனத்தை எழுதின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் தகன பலியை கொடுத்துருக்காரு, போஜன பலி கொடுக்குறாரு, இன்னும் பாவ நிவாரண பலி கொடுக்குறாரு, எல்லா 5 விதமான பலிகளை கொடுத்துருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன தான் சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்யவில்லை? நீர் புறக்கணிக்க மாட்டீர். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பலிகள் ஆண்டவருக்கு விருப்பமானது அல்லன்னு அவர் சொல்லும்போது அதை எந்த கண்டென்ட்டில் சொல்கிறாருன்னா, தேவனுக்கு ஏற்ற பலிகள் தகன பலியா நொறுங்குண்ட ஆவியா அப்படின்னு வரும்போது நொறுங்குண்ட ஆவி. அப்போ கம்பேரிசன் போட்டாருங்க. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்யலை? அப்போ ஒரு காரியத்தை குறித்ததான உணர்வு அடைந்த மனிதனை குறித்து இங்கே பேசுகிறாரு. இருதயத்தில் அவன் உணர்வு அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதுதான் தேவனுக்கு ஏற்ற பலிகளை தவிர மற்றபடி அவர் மற்ற பலிகளை அவர் அதை பெருசாக நினைக்கிறது இல்லை. பலி செலுத்தணுமான செலுத்தணும் பழைய உடன்படிக்கையில், ஆனால் அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை விட முக்கியம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார் என்பதை தெள்ளத் தெளிவாக இங்கே சொல்லுகிறார். அப்போ பலியை விட தேவன் எதை நோக்குகிறார்? உள்ளத்தை நோக்குகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம். இந்த வெளிப்பாடு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் அவர் நிறைய நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தாலும் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தாலும் அவர் அதிகமாக புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அவர் அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததுனால அவர் பேசுவார். அப்போ பலியை விட உள்ளத்தை தேவன் பார்க்கிறார், அதை விரும்புகிறார். சங்கீதம் 141 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. என்ன சொல்கிறாரு? என்னுடைய விண்ணப்பம் தான் இந்த தூப வர்க்கமாக இருக்கும். என்னோட கையெடுப்புன்னு சொல்கிறார், அந்தி பலியாக இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட மிருகங்களின் பலிகள் புதிய ஏற்பாட்டில் செலுத்தப்படவில்லை. காரணம், இப்பொழுது நாம் நம்முடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்படைக்க வேண்டும் என்பதனால் தேவன் புதிய உடன்படிக்கையிலே நமக்கு பலிகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவே ஒரே பலியாக, கிருபாதார பலியாக சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ சிலுவையின் உபதேசத்தை பிரசங்கிக்க வேண்டுமே தவிர ஜனங்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மை நாமே பலியாக கொடுப்பது என்றால் என்ன? முதலாவது, மனிதன் 3 விதமான காரியங்களினால் ஆனவன். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். ஆவி ஏற்கனவே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ? ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியானது ரட்சிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அது ஏற்கனவே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது ஆத்துமா என்று சொல்லும்போது மனது, சிந்தை, அதை குறிக்கிறது. இதை நாம் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மனதையும் சிந்தையையும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து சரீரத்தின் செய்கைகள், அதை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்மை நாமே பலியாக கொடுப்பது என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ஐயும் தேவனுக்கு பலியாக கொடுக்க வேண்டும். அப்போ ஆவி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது, ஜீவ பலியாக ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆத்துமா என்று சொல்லும்போது மனதையும் சிந்தையையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பலியாக. 3வது சரீரம் என்று சொல்லும்போது சரீரத்தின் செய்கைகளை நாம் ஆண்டவருக்கு என்று என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ உபதேசம் ஜனங்களுக்கு விளங்கின உடனே அவர்கள் தங்களை தாங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் சரீரத்தின் செய்கைகளை தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் எதிர்பார்க்கிற புத்தியுள்ள ஆராதனை அதுதான். அப்போ என்ன அப்படின்னா,
ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டதால் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை தான் ஆவி செய்ய சொல்லும். அதை மட்டும்தான் ஆவி விரும்பும். ஆவி அதை தான் செய்ய சொல்லும். ஆத்துமா, அதாவது மனதும் சிந்தையும் ஆவி சொல்கிறதை கேட்கும்போது ஆத்துமாவை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். மாறாக சரீரம் சொல்லுவதை நாம் கேட்கும்போது நாம் சரீரத்திற்கான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஆத்துமாவை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி சொல்லுகிறதை ஆத்துமா கேட்க வேண்டும். அதுதான் ஆத்துமாவை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. இப்போ ஆவியும் ஆத்துமாவையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாச்சுன்னா சரீரத்தின் செய்கைகள் ஆட்டோமேட்டிக்காக அது ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டுமே செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றி நாம் செய்வது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற புத்தியுள்ள ஆராதனை. இதன் விளைவு தான் சபையில், அதாவது இந்த புத்தியுள்ள ஆராதனை வீட்டில் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில் ஆராதிக்கிறோம் பாருங்க, அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லும்போது ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? அதை அவர் விரும்புகிறார். அதை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். அப்போ புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறி அதை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த வேண்டும். இது திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது நாம் இந்த 6 நாட்களும் இந்த புத்தியுள்ள ஆராதனையை செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரோடும் சேர்ந்து ஆண்டவர் ஒருமனமாய் ஆராதிக்கும் போது, அதாவது தேவனுடைய கிருபையை உயர்த்தி ஆராதிக்கும் போது, நம்மை நாம் அல்ல, தற்பெருமை பேசிக்கொண்டு அல்ல, அல்லது சபையில் இருக்கிற யாரோ ஒருவரை உயர்த்தி பேசிக்கொண்டு அல்ல, நாம் ஆண்டவரை உயர்த்தி அவருடைய கிருபையை உயர்த்தி பேசி அதை ஆராதிக்கும் போது அப்பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஸ்தோத்திர பலிகளை தேவன் விரும்புகிறார், அதை அங்கீகரிக்கிறார். அதன் விளைவு நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம். பிதாவே, தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஏது புத்தியுள்ள ஆராதனை என்பதை குறித்து தேவன் எங்களிடத்தில் பேசியிருக்கிறீர். அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுசரிக்க கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய கிருபைகள் நான் நிரப்புங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவன் தாமே இந்த வேத வசனங்களை விளக்கி அவருடைய இருதயத்திலே பதிய வைக்குமாறு ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே போதித்து நடத்துவீராக. புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி ஒவ்வொருவரையும் உடைய கிருபை நாளை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். அவருடைய தேவையை சந்தித்து மீதமெடுக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.